guys, welcome back to JV Reaction. It's me Jiva. என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா வெயிட்னஸை கூட்டிக்கிறேன். ஓகே, என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சியான் விக்ரம் ஆல்ரெடி நம்ம வீரதீர சூரன் அப்படிங்கிற மூவில இருந்து ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. ஸ்டார்ட்ல அது வேற மாதிரி ஒரு வைப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் சியானை வந்து ஒரு ரகடான ஒரு சியான் மாதிரி காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. ஓகே, அதே மாதிரி செகண்ட் டீசர் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டீசரை பார்த்துட்டு வந்துடும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனுஷனை திரும்ப பழைய மாதிரி பார்க்க போகிறோமா என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். ஆனால் அந்த டீசரில் நல்லா இருந்துச்சு. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். லெட்ஸ் கோ गाइस. ஏங்க கடையில் யாருங்க? பிரியா சிம்பு ரெப்ரசன்ட்ஸ். ஏங்க என்ன வேணும்? சோடா பாக்கெட். மகளா சியான் விக்ரம் என்ன போலீஸ் என்ன இருக்காரு. அமேசிங். எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கலடா. இந்த கேஸ் மற்ற கேஸ் மாதிரி கிடையாது. இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம் மிஸ் தான். திருவிழா ஒரு 1/2 hour சீல் பண்ணுங்க. இங்கேருந்து ₹1 வெளியே போகக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம் டெட். ரெண்டா அன்னைக்கு வா முடிச்சிடறேன். வேண்டாண்டா, பேசாம போயிரு. மனுஷனை தரமா காட்டியிருக்காங்க உண்மையாவே. வீர வீர சூரன் உண்மையில பயங்கரமா இருக்காரு. இவ்வளவு நாள் எங்கடா வச்சிருந்தீங்க? அருண்குமார் பிக்சர். ஓகே, வீர தீர சூரன் பார்ட் 2 ஜனவரி 2025. பார்ட் 2 என்ன அது? பார்ட் 2 டீசர் பார்ட் 2வா என்ன? பார்க்க 2 இருக்கு. படம் இதுக்கு முன்னுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா சம்திங், அதை பற்றி எனக்கு தெரில. பட் இந்த டீசரை பற்றி பேசுவோம். டீசர் உண்மையாக அமேசிங். ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, அதுமே ஸ்டார்ட்ல அமேசிங் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அதில் ஃபுல்லாகவே ஒரு ரகடா காட்டியிருந்தாங்க. அவர் கடைக்குள்ளே இருக்க மாதிரி, அவருக்கு பின்னுக்கு நிறைய பேர் வந்து நிற்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதில் ஸ்டார்டிங்ல அதே கடை நம்ம சியான்ஸ் இருக்க மாதிரி, அப்புறம் ஒரு சம்திங் அவங்க மகன் தான் நினைக்கிறேன், தூங்க வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. சத்தம் போடாமல் இருக்க சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே நிறைய சீன்ஸ் காட்டியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம ராயன்ல இருந்து நம்ம தனுஷ் விட்டு தங்கச்சா இருந்தவங்க தான் இதில் ஒரு வைஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன். வைஃப் மாதிரி தான் இதில் 2-3 சீன்ஸ் காட்டியிருந்தாங்க. மற்றபடி இன்னொரு கேரக்டர் நம்ம எஸ்ஜே சூர்யா. அதுக்கும் நம்ம சியானை சொல்லியானு. சியான் வந்து உண்மையாகவே ஒரு மனுஷனை பழைய மாதிரி கொண்டுட்டு வந்துட்டானுங்களா அப்படின்னு தெரில. அப்படி இருந்தால் அதுதான் நல்லோம். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாள் அவர் நிறைய எஃபர்ட் போட்டு நடித்தார். பட் வந்து அதுக்கான பலன் கிடைச்சான்னு சொன்னால் சத்தியமாக இல்லை. மனுஷன் ரொம்பவே தன்னோட உடம்பெல்லாம் வருத்தி எவ்வளோ தூரம் அவரால் ஒரு படத்துக்கான எஃபர்ட் போட முடியுமா அந்த அளவுக்கு ஒரு கேரக்டராகவே மாறித்தான் நடிப்பார். அப்படித்தான் இப்போ ரீசெண்டாக வந்த தங்கலான் படத்து வரைக்குமே சொல்லலாம். பட் வந்து எதுவுமே சரியாக ஒரு நிலைமை கொண்டுட்டு போகலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பழைய மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம சியான பழைய மாதிரி இந்த மனுஷனை இவ்வளவு நாள் எங்கடா வச்சிருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கத்தான் தோணுது. இந்த கேரக்டர்ல பார்க்குறப்ப எல்லாம் அமேசிங் லுக், அமேசிங் வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காரு. அந்த லுக்குமே வேற மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ஜனவரி 2015 ரிலீஸ் ஆக போகுது. கேரக்டர் இவங்க மட்டும் தான் காட்டியிருக்காங்க. நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்லியே ஆகணும். மனுஷன் எல்லா படத்துலையுமே போலீஸாவே மாத்திட்டாங்க. போலீஸா இருந்து மனுஷன் வில்லனா இருக்காரு. அப்படித்தான் எல்லா படத்துலையுமே. இதுலையுமே ஃபுல்லாவே நம்ம எஸ்ஜே இருக்காரு. எஸ்ஜே தான் இப்போ இவங்களை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா ஏதோ உள்ளுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு எதிராக நம்ம எஸ்ஜே நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எஸ்ஜே போலீஸா இருக்காரு. பட் எஸ்ஜே சூர்யா நடிப்பும் மேலுமே நடிப்பறக்கன் வேற மாதிரி தான் இருப்பார். இதே சம்பவம் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் தெரியுது. ஆனால் இது பார்க்குறப்பே நமக்கு இறங்குது. அவர் இருந்தாலே படம் எப்படியுமே நல்லா தான் இருக்கும். இதுவுமே சம்பவம் பெருசாக இருக்க போகுதுன்னு தான் தெரியுது. அப்புறம் நம்ம மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎம்னா சொல்லவே தேவையில்ல. மனுஷன் அடுத்தடுத்தா லைனப்ல எத்தனையோ படத்தை வச்சிருக்காரு. இந்த படத்துக்குமே இப்போ இவர் தான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, ஒரு 2 பெரிய படத்துக்கு நான் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லி.
இப்போ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. பட் என்ன படம் ரிவீல் பண்ணல. பட் பெரிய நடிகர் பெரிய படம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த படத்துக்குமே வீர தீர சூரன் இந்த படத்துக்குமே அவர் தான் மியூசிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜிஎம் பார்க்குறப்ப பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. தங்கலானு கூட அவர் தான், நம்ம ஜீவிதா தங்கலானு கூட செஞ்சிருந்தாரு. தங்கலானுமே தரமா இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் உண்மையாக அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாவே இருந்துச்சு, கேட்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த கிராமத்துப்புற பாட்டெல்லாம் வந்து செதுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மனுஷனுக்கு அடுத்தடுத்தா லைனப் இருக்குது, எல்லாமே வேற மாதிரி தான் செஞ்சுட்டு வராரு. அதனால இதுலேயுமே எப்படியுமே இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல இதை எதிர்பார்க்கலாம் இதுல. ஏன்னா நம்ம டிசப்பாயிண்ட் ஆக்க மாட்டாரு ஜிவி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி படமும் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு சொன்னா நம்ம விக்ரம் சாருக்கு இது ஒரு கம்பேக்கா இருக்கணும் கட்டாயம். நம்மளும் கம்பேக் கொடுக்குறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்த படமெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் வந்து படம் வந்து நினைச்ச அளவுக்கு பெருசா ஓடலை, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. வீர தீர சூரன் டீசர் அமேசிங்காக இருக்கும் உண்மையாகவே. ஓகே கேஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.